நெல்லை சந்திப்பு சாலையில் உள்ள குமரன் சுவாமி கோவிலில் மாலை அணிந்து கொண்டு ஐயப்ப பக்தர்கள் விரதத்தை துவங்கி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஜனனி, கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பர் சுவாமிக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றன. குறிப்பாக கார்த்திகை முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய விரதத்தை துவங்குவதற்காக 41 நாள் மண்டல பூஜை செல்வதற்காக தங்களுடைய காலையிலிருந்தே மாலைகளை அணிவித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் பலர் மிக கடுமையாக இந்த விரதம் மேற்கொள்வதற்காக 61 நாட்கள் தங்கள் விரதம் இருந்து நேரடியாக ஜோதியை பார்ப்பதற்காக செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் இந்த மண்டல பூஜையை ஒட்டி தங்களுடைய இன்று காலையில் தங்களுடைய ஐயப்ப பக்தர்கள் மாலையை அணிவித்துக் கொண்டு வருகிறார்கள். நெல்லை சந்திப்பில் உள்ள சாலை குமாரன் சுவாமி கோவில் தான் நாம் இருக்கிறோம். இன்று காலையிலிருந்தே பக்தர்கள் தங்களுடைய இந்த மாலை அணிவித்து தங்களுடைய விரதத்தை துவங்குவதற்காக இன்று காலையிலிருந்தே மிக அதிகமான கூட்டங்களோடு நேரடியாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். பலர் தங்களுடைய அந்த மாலையை அணிவித்துக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஐயப்பரை காண்பதற்கு இன்று முதல் தங்களுடைய ஐயப்ப கோஷத்தோடு எழுந்து தங்கள் சபரிமலைக்கு செல்வதாக நினைத்து தங்களுடைய ஐயப்ப கோஷம், சாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷங்களோடு தங்களுடைய மாலைகளை அணிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அதோட நேரடி காட்சியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த மாலைகளை அணிவித்துக் கொண்டு இன்றிலிருந்து தங்கள் விரதத்தை துவங்குகிறார்கள். இந்த விரதத்தை துவங்கும் போது தங்களுடைய மிக கடுமையான விரதமாக நேரடியாக ஐயப்பரை பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதற்காக தங்களுடைய இந்த விரதத்தை மேற்கொள்வதற்காக பலர் தங்களுடைய இருக்கிறார்கள். குறிப்பாக குருசாமி உள்ளவர்கள் நேரடியாக குருசாமியுடைய நேரடியாக சென்று தங்கள் மாலையை அணிவிப்பதும், குருசாமி இல்லாதவர்கள் நேரடியாக அந்த கோவிலில் உள்ள பூசாரியிடம் நேரடியாக தங்கள் மாலை அணிவிப்பதும் தொடர்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு என்பது கன்னிசாமி என்பது மிக அதிகமாக தங்களுடைய இந்த காலையிலிருந்து பல தங்களுடைய பூஜைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஒரு குருசாமி இருக்க. ஐயா வணக்கம். இந்த கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பருக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. எந்த அளவுக்கு இன்று காலையிலிருந்து மாலையை அணிவித்து வராங்க, அது தொடர்பான தகவல் சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம். அப்படியா? கார்த்திகை மாசம் விருச்சிக மாசம் பிறந்த உடனே ஐயப்பனுக்கு மிகுந்த உகந்த நாள். அவருக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, ஆனந்தமா இருப்பாரு. இந்த மாசம் அவரை மாதிரி இருக்கிறதுக்கு வேற எந்த மத்த மாசம் 5 நாள் இருப்பாரு. இந்த 48 நாள் இருக்கிறது அவரோட பெரிய ஆனந்த மூர்த்தி. அவர் அந்த ஆனந்த மூர்த்திக்கு நாங்க இன்னைக்கு காலையில இருந்தே மாலை போட்டுக்கிட்டே இருக்கோம். நாங்க அது காலையும் மாலையும் விரதம் இருந்து இன்று 48 நாள் விரதம் இருந்து காலையும் மாலையும் நீராடி அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லிக்கிட்டே நாங்க போய் அவரை பார்த்தோம்னா அவருக்கு எங்களுக்கு என்னதெல்லாம் தேவையோ அவ்வளவும் கொடுத்திருக்காரு. நான் அவ்வளவும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் நான் 52வது மலை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான் அதை. அதனால அந்த கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், அந்த மூர்த்தியை போய் பார்க்கணும். எல்லாரும் ஆனந்த மூர்த்தியை எல்லாரும் போய் பார்க்கணும், எல்லாரும் அவரை சேவிக்கணும் கேட்டுக்கிட்டேன். ஒரு மண்டலம் விரதம் இருந்தால் தான் அவர் நமக்கு எல்லாரும் செஞ்சு கொடுப்பாரு. நம்ம 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள் 11 நாள்லாம் அது சித்திரை மாசம் தான். இப்ப கிடையாது. இப்ப 41 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்தோம்னா நம்மள மாதிரி உலகத்துல நல்ல மென்மேலும் 18 படி மாதிரி படிப்படியா நம்மளை உயர்த்துவதற்கு அவர் எல்லா வகையிலும் செய்வார். அவர்கிட்ட கேட்கவே வேண்டாம், அவர் நமக்கு செய்து கொடுப்பார். அப்படியாப்பட்ட கண்கண்ட தெய்வம் அவரு. அதனால அவரை எல்லாருமே சேவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். 41 நாள் மண்டலங்கள் என்பது ஒண்ணு, கிட்டத்தட்ட 61 நாட்களும் நேரடியாக இருந்து ஜோதியை பார்ப்பது எப்படி பார்க்க, இது அதை விட ரொம்ப உத்தமம். இது நாங்க ஒரு வயது முதிர்வின் காரணமாக 41 நாள்ல போயிட்டு இருக்கோம். 61 நாள் போய் அந்த மகர ஜோதி பார்க்கறது இருக்க அந்த ஆனந்தம் மாதிரி வேற எந்த ஆனந்தமும் கிடையாது. அது பார்த்தாதான் நேரில் பார்க்கணும். இப்ப டிவியில நீங்க எல்லாரும் காமிக்கீங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் நேர்ல நாங்கள்லாம் பார்த்திருக்கோம். ஒரு வருஷம் மகர ஜோதி போவோம், ஒரு வருஷம் மண்டல பூஜை போவோம். வயது முதிர்வின் காரணமாக இப்ப மண்டல பூஜை போயிட்டு இருக்கோம். அவரை பார்க்கணும் கண்டிப்பா. அந்த இன்னைக்கே மாலை போட்டு அந்த 63 நாளும் விரதம் இருந்தார். அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய பலன் சாதாரண பலனே கிடையாது. அதை நான் நல்லா சொல்லுவேன். நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம், இன்னும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். காலையிலிருந்தே பார்க்க மிக அதிகமாக மாலையில் போட்டுட்டு வராங்க. குறிப்பாக கன்னிசாமிகள் எந்த அளவுக்கு மாலை போட்டுட்டு வராங்க. கன்னிசாமியில் அவருக்கு கன்னிசாமியில்னா தான் ரொம்ப பிடித்தம். ஆனந்த மூர்த்திக்கு கன்னிசாமி மாதிரி ஒரு சாமி கிடையாது. காரணம் என்னன்னா
அவர் மஞ்ச மாதாவை காளி கட்டணும். அதனால அவர் கன்னிசாமி ரொம்ப விரும்பாரு. கன்னி வந்து இப்ப காலையில இருந்தே போட்டுட்டு இருக்காங்க. எங்க குரூப்லயும் இப்போ 7 பேர் போட்டுருக்காங்க. எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அத கன்னி எவ்வளவுக்கு வருதோ அந்த ஐயப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரம்ப சந்தோஷம் அவருக்கு. நேரடியாகவே கேட்டுங்க ஜனனி, இந்த அளவுக்கு இந்த ஆண்டு என்பது கன்னிசாமி என்பது மிக அதிகமாக தங்களுடைய மாலைகளை அணிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இன்று அதிகாலையில் இருந்தே நடை திறக்கப்பட்ட போதிலும் இந்த சாலை குமாரன் சாமி கோவிலில் இன்று காலையிலிருந்தே மிக அதிகமான கன்னிசாமி அவர்கள் தெரிவித்தது போலவே, குருசாமி தெரிவித்தது போலவே கன்னிசாமி மிக அதிகமாக தங்களுடைய மாலைகளை அணிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி மட்டும் இல்லாமல் பல்வேறு கிராமங்களிலிருந்தும் நேரடியாக ஐயப்ப பக்தர்கள் நேரடியாக விரதத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்று காலையிலிருந்தே மாலைகளை அணிவித்துவிட்டு மிக அதிகமானவர்கள் இந்த இடத்தில் அமர்ந்து கன்னிசாமி மற்றும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இருந்து கொண்டு வருகிறார்கள். மற்றொரு குருசாமி நம்மிடம் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா. நேரடியாக பலர் தங்களுடைய வந்த போதிலும் இந்த சாமிகளின் கூட்டம் என்பது மிக அதிகமாகவே காணப்படுகிறது ஜனனி. செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.